ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்கிறாங்களா, ரொம்ப சேட்டை பண்ணுறாங்களா, பாத்ரூமில் போய் தண்ணி திருவிட்டு வந்துடுறாங்களா, அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்காக தான், மிஸ் பண்ணிடாத பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு எம்டி வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க, கத்தி ஹீட் பண்ணி சென்டராக கட் பண்ணிக்கோங்க, பாதி தூரம். அதுக்கப்புறம் பாத்ரூமில் போய் இந்த மாதிரி பாட்டில் மாட்டி விட்டு மூடி போட்டிங்கன்னா லாக் ஆயிரும். உங்கள் குட்டீஸ் என்ன தான் வந்து பண்ணாலுமே ஓப்பனே பண்ண முடியாது. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் வெளியில் பைப் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் கேன் வச்சு நீங்கள் லாக் போட்டுக்கலாம். வெளியில் இருக்கிற குழந்தைங்க கூட தெரியாமல் திருவிட்டு போக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லாக் போட்டுக்கோங்க. டிப் நம்பர் 2, ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி போட்டுட்டு முக்கால்வாசி தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் அதில் தீப எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பட்ஸ் எடுத்து அதில் நல்லா எண்ணெய் தொடிட்டு அதில் நேராக நிற்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தீபம் ஏற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம அழகான வாட்டர் தீபம் ரெடி. ஸோ நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் கேனுக்கு தான் தூக்கி தூர போடாமல் இந்தமாரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க, கத்தி ஹீட் பண்ணி ரெண்டாக பிளந்துருங்க. ரெண்டாக பிளந்தோட்டி இந்த வளையல் பார்த்தீங்களா, இது நம்ம கண்ணாப்பினா அங்கே இங்கேயும் போட்டு வச்சுருப்போம். ஸோ உடையத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனில் போடுங்க, உடையும் உடையாது, நல்லா சேஃபாகவும் இருக்குது. சூப்பரான டிப்ஸுங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பர்சனலாகவே சொல்கிறேங்க, நான் என்னோடய வளையல் ஒரு அட்டைப்பட்டியில் தான் போட்டு வச்சேன், நிறையா உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் இது பண்ணோட்டி எனக்கு வளையலும் ரொம்ப சேஃபாக இருக்குது. இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 4, ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மூடி இருக்கா, தூக்கி தூர போடாமல் இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மூடி எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் கட்டுக்கம் இருந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது ஊசி மாதிரி இருந்துச்சுன்னா, அது வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் மெட்டல் வலையில் வேஸ்ட்டான மெட்டல் வலி இருந்துச்சுன்னா, அந்த மெட்டல் வலையில் எடுத்து கட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஹோல்ஸுக்குள்ளே 2 ஹோல்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸில் போட்டுட்டு ஸோ அப்படியே மெதுவாக அழுத்திட்டே வாங்க. அழுத்திட்டு வந்தோட்டி அப்படியே மெதுவாக வளைச்சி விட்டிங்கனாக்கா நம்மளோட அழகான ஹூக் ரெடி. ஸோ அடுத்து ஸோ அப்போ டபுள் டேப் எடுத்துக்கோங்க. டபுள் டேப் ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு மூடிக்கு பின்பற ஒட்ட வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் கிச்சன் வாலில் போய் எந்த இடத்துல ஒட்டக்கணுமோ ஒட்ட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4-5 ரெடி பண்ணிங்கன்னா எல்லா கண்டையும் மாட்டிக்கலாம். நான் ஒன்று தான் ரெடி பண்ணிக்கிறேன், பூரி கண்டி மாட்டுறதுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட கரண்டி ஹோல்டர் ரெடி. ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, ஸோ உங்கள் வீட்டில் எலுமிச்சை பழம் நிறையா இருக்குதுங்களா, ஸோ நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் நம்ம போட்டு ஒரே கலக்கு ஈஸியான லெமன் ஜூஸ் ரெடி. அது கட் பண்ணவும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, எடுக்கிறோம் கலக்கிறோம் குடிக்கிறோம், அவ்வளோதாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 4 எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க, ரெண்டாக கட் பண்ணி புளிஞ்சு எடுத்துட்டு நல்லா வடிகட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, தட்டு எடுத்து ஒரு கப் சர்க்கரை போட்டுட்டு நம்ம புளிஞ்சு வச்ச ஜார் எடுத்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கரையணும். கரைச்சினோட்டி ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்கள். நல்லா இந்தமாரி காஞ்சி வந்துடும். காஞ்சி வந்துட்டு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துருவாங்க. ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் 2 ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி குடிக்கலாம். ஸோ சக்கரை பத்தலைன்னா சக்கரை போட்டுக்கோங்க. ஸோ குயிக்கான லெமன் ஜூஸ் ரெடி. டிப் நம்பர் 6, ஸோ உங்கள் வீட்லேயும் மாசா இருக்குங்களா, ஸோ இந்தமாரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ஸோ அந்த மாஜா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, மேல் பருமா கீரல் போட்டு ஸ்பூன் எடுத்து சென்டராக சொருவி ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கனாக்கா நம்ம அழகான மாஜா ஐஸ் ரெடி. என்னடா சின்ன பிள்ளைத்தனமாக இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு, அப்போல்லாம் இப்படி தாங்க 90s கிட்ஸ்லாம் சாப்பிடுவோம். இப்போல்லாம் 2K கிட்ஸ்க்கெலாம் ஈஸியாக கிடச்சிது. ஸோ இதுமாரி பண்ணி சாப்பிட்றதுல ஒரு ஜாலி தான். ஸோ யாரெல்லாம் என்ன மாதிரி ஜூஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்து ஐஸ் ரெடி பண்ணி சாப்பிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டிப் நம்பர் 7, நீங்களும் பளபளன்னு பிரைட்டாக தெரியணுங்களா, இனிமேட்டு முகத்துக்கு வெறும் க்ரீம் போடாமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், பிரைட்டாக தெரியுங்க. ஸோ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபேஸ்க்கு என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த க்ரீம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ்க்கு போகிற எந்த பவுடர் இருந்தாலும் ஓகேங்க. ஸோ அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன், எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ பிரைட்டாக தெரியுதுன்னு. ஸோ நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மெத்தட் வந்து பிளேட்டில் போட்டு செய்யணும் இல்லைங்க, நான் வெளியே காசு தான் பிளேட்டில் போட்டேன். நீங்கள் உங்கள் கையில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸில். டிப் நம்பர் 8, நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு இதுமாரி சார்ஜ் மண்டோட மேலே வச்சுருங்களா, இனிமேட்டு அந்த தவறு செய்யாதீங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாஸ்க் எடுத்துக்கோங்க, எந்த மாஸ்க் இருந்தாலும் ஓகே தான். அந்த மாஸ்க் வந்து வயிறுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் சார்ஜ் போட்டுட்டு ஒரு பக்கம் எடுத்து விட்டு நார்மலாக நம்ம அவ்வளோதாங்க, எப்பயும் போலே ஃபோன் எடுத்து சென்டர் வச்சிடலாம். நம்ம ஃபோன் ஸ்டாண்ட் ரெடி. டிப் நம்பர் 9, ஸோ பேண்ட்டை இந்த மெத்தடில் மடித்து பாருங்கள், ரொம்ப நீட்டாக தெரியும். பேண்ட்டை நல்லா விரிச்சு போட்டுக்கோங்க, கால் பகுதி எடுத்து சென்டரை மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு மடிப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஸோ சென்டராக கை வச்சு ரைட் சைடு இருந்து லெஃப்ட் சைடு மடிங்க. ஸோ ஈஸியாக மடிக்கலாங்க, பீரோலேயும் நல்லா இடம் கிடைக்கும். இந்த மாதிரி மடித்து வச்சுக்கா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, எவ்வளோ வேணாலும் மடித்து நீட்டாக அடுக்கி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கலையாது. ஸோ அந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10, ஸோ உங்களோட நெயில் பாலிஷும் ட்ரையாக இருக்கா, அப்போ இந்த டிப் உங்களுக்காக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஹெண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்கள்கிட்ட எந்த ஒரு பாடி ஸ்ப்ரேவும் இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. அந்த நெயில் பாலிஷில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நகத்தில் போடுங்க. பழைய மாதிரியே நகை பாலிஷ் ஸ்மூத்தாக அடிக்குதுங்க. உண்மையாலுமே இது யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை தட்டி விட்ருங்க.